வணக்கம். ட்ரேடிங் அரிமா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் தி ஸ்டாக். ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்கா, இல்லை அண்டர் வேல்யூடாக இருக்கா, இல்லை அந்த ப்ரைஸ் வந்து கரெக்டான ட்ரூ வேல்யூவில் இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அப்போ அதுக்கு நமக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ அந்த கம்பெனியுடைய ஸ்டாக் ப்ரைஸு எவ்வளோன்றது நமக்கு தெரியணும். அப்போ தான் வந்து அது ஓவர் வேல்யூடா இல்லை அண்டர் வேல்யூடா இருக்கான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரெண்டு காம்பனண்ட்டோடு இருக்கும், சேர்ந்தது தான் ஒரு ஸ்டாக் ப்ரைஸ். ஒன்று வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அப்புறம் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு ஸ்டாக் ப்ரைஸை, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரின்சிக்ன்றது உண்மையான அப்படின்னு தமிழ் அர்த்தம், இல்லை உளமார்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உண்மையிலே இந்த ஸ்டாக்குடைய ஒர்த் எவ்வளோ அப்படின்றது, ட்ரூ வேல்யூ எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான், இல்லை ட்ரூ வேல்யூ அதை சொல்கிறது தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. அதுக்கு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. இது எப்படி மெத்தடாலஜியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கம்பேரிசன் மெத்தட், அப்புறம் பில்டப் மெத்தட், அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப ஃபேமஸான மெத்தட் வந்து டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து வாரன் பஃபட்டோடைய மாஸ்டர் குருன்னு சொல்லக்கூடிய கிரஹாம் பெஞ்சமின் வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மாடலை யூஸ் பண்ணி தான் அவர் என்ன பண்ணுவார்னா ஸ்டாக்கை பிக் பண்ணுவார். அதுக்கு இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். இதுக்கு நிறைய எக்ஸல் ஷீட்டு உங்களுக்கு அது மாதிரி நிறைய இருக்கும். இந்த ஃபார்முலாஸை நீங்கள் டிரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ கிடைக்கும். அதுக்கு பதிலாக நம்ம ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா, இப்போது ஸ்க்ரீனரில் போயிட்டு நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ ஒவ்வொரு ஸ்டாக்கும் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிளாக கூட என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து பி ரேஷியோ வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ட்ரின்சிக் ஸ்டாக்கே பார்க்க முடியும். ப்ரைஸ் டு ஏர்னிங் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மாடல் தான் வந்து கிரஹாம் பெஞ்சமின் யூஸ் பண்ணுற மாடல்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி ப்ரைஸ் டு ஏர்னிங் மாடல்னு ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் க்ரோத் ரேட். ஆறுன்றது எக்ஸ்பெக்டட் க்ரோத் ரேட், வருங்காலத்தில் வரக்கூடிய ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த ரேட்டு இன்ட்டு பிபை ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ இது இருந்தது அப்படின்னா இதை வச்சு கூட நம்மளால் இந்த ஸ்டாக் ப்ரைஸு ஓவர் வேல்டா இல்லை அண்டர் வேல்டா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல், அந்த மூலமாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். அது ஸ்டாக் வேல்யூ ஈக்குவல் டு டிவிடெண்ட் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஈக்விட்டி மைனஸ் டிவிடெண்ட் க்ரோத் ரேட். இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்டா இல்லை அண்டர் வேல்டா அப்படின்னு பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா ஒரிஜினல் அசட் இருக்கும் இல்லையா, ப்ளஸ் லைபிலிட்டி, அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நம்ம வேல்யூவேட் பண்ணலாம். இது ஏர்னிங் பவர் ரேஷியோ, டிசிஎஃப் அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவாங்க, இல்லை டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல். இந்த 3 மெத்தடை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் ஸ்டாக் ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லை இன்னொரு ரொம்ப சிம்பிள் மெத்தட் என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டிசிஎஸ் எடுத்துக்கோங்க. டிசிஎஸ் உடைய பி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 இருக்கு. நார்மலாக ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 15-18 அப்படி இருந்ததுன்னா நல்ல ஸ்டாக் வேல்யூவான ஸ்டாக்னு சொல்லுவாங்க. 15 நம்ம எடுத்துப்போம். பிலோ 20க்குள்ளே இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாக்னு சொல்லலாம். இது 29 இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா கரண்ட் டிசிஎஸ் உடைய கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 3122. சரிங்களா? ஸோ 3000 நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து 3122, பி வந்து 29. இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா
107 வருது. இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், வேல்யூடு பி வந்து பார்த்தீங்கன்னா 15க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை மல்டிப்ளை 29 மைனஸ் 15ன்றது எவ்வளோ? 14. இப்போ அதை வந்து என்ன பண்ணலாம்னா இந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூ 1507. அதை நம்ம வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா V8. ஓகே, ஸோ 1614 ரூபா தான் வந்து இதோடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ, தட் இஸ் ட்ரூ வேல்யூ ஆஃப் தி ஸ்டாக். அது இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3122 ரூபா இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1500 ரூபா இந்த ஸ்டாக் வந்து கரண்ட்டு இந்த ட்ரூ வேல்யூ விட அதிகமாக ஸ்பெகுலேஷனாலோ இல்லை ஃப்யூச்சராக இது வந்து நிறைய சம்பாதிக்கும் அப்படின்னு மக்கள் நம்புறதுனாலையோ இந்த வேல்யூ இந்த அளவுக்கு 3122 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. ஒருவேளை அந்த மித்து அந்த மக்கள் அதை நம்பிக்கை உடைஞ்சுது அப்படின்னா ஷேர் ப்ரைஸ் விழுவதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போது 1114 ரூபா உங்களுக்கு வந்து அதோடைய அசட்டை விற்றாலும் உங்களால் கொடுக்க முடியக்கூடிய வேல்யூ இருக்கும். அதுதான் ட்ரூ வேல்யூ. இதுதான் இப்படி தான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்க்ரீனரில் போயிட்டு நீங்கள் எடிட் காலமில் நீங்கள் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் காலம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2237 ரூபா, ஆனால் அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூவே 2415 ரூபா. அப்படின்னா அந்த ட்ரூ வேல்யூவை விட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நான் இதை வந்து வாங்குறதுக்கான நல்ல ஸ்டாக்காக இதை கன்சிடர் பண்ணலாம். இதை வச்சே நம்ம வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு காரணம். இதை வச்சு நம்ம இது ஒரு நல்ல, அதாவது அசட்டை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குது, அதோடைய வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத மற்றதெல்லாம் காரணிகளையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கணும். பட் இது வந்து ஒரு இண்டிகேட்டர், இந்த மாதிரி நம்ம வாங்குறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.